வணக்கம் வெற்றியாளர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கக்கூடிய இந்திய சணல் கழகத்திலிருந்து 3 விதமான பதவிகள் வந்திருக்கு. ஸோ என்னென்ன பதவிகள்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஸ்பெக்டர். ஸோ அதனுடைய டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஜூட் கார்ப்பரேஷன் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டேட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம், திரிபுரா, ஒடிசா அண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸில் உள்ள ஆஃபீஸில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கப்படலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ நண்பர்களே, பதவிகளின் விவரங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் 23 கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸ். ஸோ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்காம் வித் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டன்சி அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 28,600லேருந்து 1,15,000 ரூபாய். ஜூனியர் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்டு டைப்பிங் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா 21,500லேருந்து 86,000 வரைக்கும். அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 12 வித் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 42 கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3க்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வருடங்கள். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா 30 வருடங்கள் தான் உங்களுக்கு வயது. மேக்சிமம் ஏஜே 30 தான். ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருந்தால் 33 வருடங்கள். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 35 வருடங்கள். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 40 வருடங்கள். ஸோ பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 45 years. பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசி நான் க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா 43 years. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸ்பெஷலாக இன்டர்னல் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜூட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட்ஸ், அதாவது கான்ட்ராக்டாவோ அவுட்சோர்ஸ்ட் எம்ப்ளாயீஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இந்த கீழே கொடுத்துருக்க ரெலவெண்ட் டெசிக்னேஷனில் நீங்கள் இருக்கணும். அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் அடிஷ்னல் அக்கௌண்டன்ட் அந்த டெசிக்னேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்னா அடிஷ்னல் ஜூனியர் அசிஸ்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டெசிக்னேஷனில் இருக்கணும். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆர் அடிஷ்னல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ இந்த ரெலவெண்ட் டெசிக்னேஷனில் இருந்தால் இந்த 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கொடுக்கறதா சொல்கிறாங்க. செலெக்ஷன் க்ரைட்டீரியா அண்ட் ப்ராசஸ். ஸோ அக்கௌண்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், செகண்ட் வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தேர்டு ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஸோ இந்த 3 stages ஃபாலோ பண்ணி தான் கேண்டிடேட்ஸை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபையிங் பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ் 50%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 45%. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த ரேஷியோவில் கால்ஃபார் பண்ணுவாங்கன்னா 1:5, அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 5 நபர்களை அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ப்ளஸ் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். செகண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மூன்றாவதாக ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஸோ அதே போல தான் பர்சன்டேஜ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்பிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 words per minute இன் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ அதே போல் 1:5 ரேஷியோவில் இவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. அடுத்து ஜூனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 சிபிடி, ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 ட்ரேட் டெஸ்ட், ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கீழே கொடுத்துருக்க ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும். வேலிட் இமெயில் ஐடி, வேலிட் மொபைல் நம்பர், டீட்டெயில்ஸ் ஆஃப் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது இதை நீங்கள் கையில் வச்சுருக்கணும். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் நாட் மோர் தென் 3 weeks old in JPG or JPEG format. Scanned copy of signature. Scanned copies of the following document in PDF formatல நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th pass certificate ஆர் பர்த் சர்டிஃபிகேட், ஐடி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு ஆர் பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுருக்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஃபைனல் ஆர் ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட், 10th 12th கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன். ஸோ நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட். ஸோ ரிசர்வ் கேட்டகரிஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அதற்குரிய சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். பிடபிள்யூபிடி சர்டிஃபிகேட், சர்வீஸ் சர்டிஃபிகேட் இன் கேஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் நீங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். ஸோ நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி, creamy layer and non-creamy layer, EWS and internal candidates are required to pay 250. So 250 rupees நீங்க பே பண்ணணும். ஸோ நண்பர்களே, சிபிடி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஸ்டேட்ஸில் நீங்கள் ஒரு 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும். அங்கே தான் டெஸ்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் அண்டு மெரிட் லிஸ்ட். ஸோ டை பிரேக்கர் ரூல் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. டை பிரேக்கர் ரூல் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் 2-3 கேண்டிடேட்ஸ் வந்து ஒரே ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓல்டர் கேண்டிடேட்டை தான் கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 10/9/2024. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2024. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அவங்க வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, பொதுவான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ கொடுத்துருக்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, இதனுடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது போல் வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள ஜாப் ஜாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.